ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்றால் கூட யாருமே இல்லையா? ஆட்சியே நடக்கவில்லை. திராவிட மாடலா விளம்பர மாடலா என்றுதான் நாம் கேட்க வேண்டிய அளவிற்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது வேதனை. பெண்களை விருந்துக்கு அளிக்கும் அளவிற்கு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. யார் அந்த சார் என்று கேட்டால் அதற்கும் பதில் இல்லை. 5 மாசத்துல இந்த தீர்ப்பு வந்து இதை அவர்கள் கொண்டாடுகிறார். நான் கேட்கிறேன், ஒரு தீர்ப்புக்கு நீங்கள் சொந்தம் கொண்டாடினீர்கள் என்றால் இந்த குற்றத்திற்கு யார் சொந்தம் கொண்டாடுவது? 5 மாதத்தில் அவசர அவசரமா வழக்கு முடிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரே ஒருவர் தான் குற்றவாளி என்று பதியப்பட்டிருக்கிறார். ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்றால் கூட யாருமே இல்லையா? யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னுமே விடை தெரியாமல் சுற்றி கொண்டேதான் இருக்கிறது. ஆக இது மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அரக்கோணத்தில் ஒரு பெண் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறாள், அவளுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள பெண்ணே சொன்னார், ஒரு பெண்களை விருந்துக்கு அழைக்கும் அளவிற்கு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. யார் அந்த சார் என்று கேட்டால் அதற்கும் பதில் இல்லை. அதனால் எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். 2026 பொதுமக்கள் இதற்கு பதில் சொல்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதிமுக ஆட்சி வந்தாக்கா யார் அந்த சார் கண்டுபிடிப்பதாக வந்து எடப்பாடி இல்ல, பொதுமக்களுக்கு யார் அந்த சார் என்ற கேள்வி இருக்கும் பொழுது அதற்காக பதில் கொடுக்க வேண்டிய கடமையில் நாம் அனைவருமே இருக்கிறோம் என்பது எனது கருத்து. கொரோனா பரவுவதை நாம் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும். மிக அதிகமாக கூட்டம் இருக்கின்ற இடங்களில் சளி காய்ச்சல் உள்ளவர்கள் முகக்கவசத்தோடு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சின்ன அறிகுறி வந்தாலும் மருத்துவமனைக்கு சென்று விடுவது நல்லது. எதையும் மறைக்காமல், அரசாங்கமும் சரி பொதுமக்களும் சரி, அறிகுறிகளை மறைக்காமல் இருந்தால் நல்லது.